கடகராசி அன்பர்களே, 1 to 15ஆம் தேதி வரையும் பிப்ரவரி மாதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு 1ஆம் தேதி நல்ல ஒரு நட்பு உண்டு, நல்ல அனுகூல பிராப்தம் உண்டு, உங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் அதே 2ஆம் தேதி ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அதை கவலைப்படாதீங்க, இறைவனை வழிபட்டுட்டு போங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்புகளை எதிர்நோக்கி சென்று வெற்றி பெற்றுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4ஆம் தேதி ஏதோ ஒரு செலவு இருக்குது, அந்த செலவை கண்டிஷன் பண்ணி கணக்கு பண்ணி எல்லாமே செஞ்சுக்கோங்க, எந்த கோளாறும் வந்துடாது. 5ஆம் தேதி ரொம்ப அப்படியே ஒரு மன கஷ்டமெல்லாம் வரும். என்னடா இப்படி ஆகிப்போச்சு, இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு, அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா வந்துடும். அதே மாதிரி 6ஆம் தேதி அருமையான ஒரு வாழ்வு, நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும். இந்த 4 நாளாக கஷ்டப்பட்டீங்க பாருங்க, அதுக்குள்ள பலனுபுறம் இதில் கிடச்சி உங்களுக்கு சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி 7ஆம் தேதி அருமையான கிருத்தி, விருத்தி, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் தேதி அருமையான ஒரு கணக்கு, சந்தோஷம், நிம்மதி, அனுகூல பிராப்தம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாருங்கள், 9ஆம் தேதி கொஞ்சம் அசதி ஆயிடுவீங்க. அந்த அசதியை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணிக்கணும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் தேதி நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறி அதில் வெற்றி பெற்று பெரிய ஒரு அனுகூலத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி 11ஆம் தேதி ரெஸ்ட் எடுப்பீங்க, ஓய்வு எடுப்பீங்க. ஓய்வு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓய்வுகளை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான தீர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்புறம் 12ஆம் தேதி, அப்போ இந்த 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது நிறைய வெற்றிகள் உண்டு, சந்தோஷம், அனுகூலம், பிராப்தம் எல்லாமே உண்டு. அதே மாதிரி பாருங்கள், 13ஆம் தேதி பெரிய சாதனை அடைச்சிருப்பீங்க. அவ்வளோ ஒரு அனுகூலம், அவ்வளோ ஒரு பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 14ஆம் தேதி அருமையான நன்மை, அருமையான ஒரு அனுக்கிரகம், அருமையான ஒரு சிறப்பு எல்லாமே உண்டு, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் பாருங்கள், 15ஆம் தேதி ஓய்வு எடுப்பீங்க. அப்புறம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நினச்ச காரியம் பூரா நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பிப்ரவரி மாதத்தில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கும் நன்மைகளாகவே நடக்கட்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நம்ம பிப்ரவரி மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்மராசி அன்பர்கள் 1ஆம் தேதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1ஆம் தேதி ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1ஆம் தேதி அப்படிங்கிறது எதை பார்த்தாலும் நம்மளுக்கு தடங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அதே போல் 2ஆம் தேதி நிறைய லாபம் உங்களுக்கு வரும், அனுகூல பிராப்தம் வரும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நல்லதே நடக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆம் தேதி எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த பணம் வரும், நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க, நீங்கள் உண்மையிலே நன்மை பெயர்ப்பீங்க. 4ஆம் தேதி அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவு, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே அன்றைக்கி கிடைக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 5ஆம் தேதி பெரிய பாராட்டுகளும், நிம்மதிகளும், சந்தோஷங்களும், உங்களை பாராட்டி பேசுவதும் அவ்வளோ ஒரு பிராப்தம் அன்றைக்கிங்க கிடைக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் தேதி சந்தோஷம் அடைவீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நினச்ச காரியம் நிறைவேற்றம் பண்ணிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் எல்லாத்துலேயும் அப்படிங்கிற ஒரு கணக்கை செய்வீங்க. 7ஆம் தேதி வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும், நல்லதே நடக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சிறப்பாக இருப்பீங்க, நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறும். 8ஆம் தேதி அருமையான ஒரு நன்மை, எங்கே வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு நன்மை, இல்லாட்டி உள்நாட்டுக்குலேருந்து ஏதாவது ஒரு நன்மை, இப்படி ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி 9ஆம் தேதி என்ன கொஞ்சம் மனவேதனைப்படுவீங்க, அந்த மனவேதனையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இறைவனை வழிவிடுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் தேதி என்ன பண்ணுவீங்க, யாருக்காவது ஒரு உதவி செய்வீங்க. அந்த உதவி செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் காலில் கும்பிட்டு விழுந்துட்டு, அப்பா எனக்கு ஏதோ ஒரு தர்மம் செய்த, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துட்டு போவாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 11ஆம் தேதி ஒரு பெரிய சாதனை,
பெரிய பண்ணி வெற்றி பெற்று அதில் சந்தோஷம் அடைஞ்சு அப்படியே நிம்மதி காண்பீங்க. 12ஆம் தேதி அப்படியே சாந்தம் பத்மாசனம் சொல்லுற மாதிரி அப்படியே சாந்தமாக இருந்து என்னென்ன காரியத்தை சாதிக்கணுமோ அப்படியே சாதிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. 13ஆம் தேதி அதே மாதிரி சினம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டு உடம்புகளை பார்த்துக்கணும். காய்ச்சல் சளி ஏதாவது பிடிச்சிக்காம பார்த்துக்கணும். கிலோமீட்டர் சரியில்லையா இல்லையா அதனால். 14ஆம் தேதி ஒரு நண்பர்கள் மூலமாக நட்பு ஏற்பட்டு ஒரு நல்ல அனுகூல பிராப்தம் உண்டாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த கோளாறு வந்து விடாது, நல்லாயிருக்கும். ஆனால் 15ஆம் தேதி கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்மராசி அன்பர்களே, 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நம் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோம். நீங்களும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.